கணவனுடைய பிறந்த தேதி 3, அவருடைய மனைவியினுடைய பிறந்த தேதி 2, இவங்களுக்குள் பொருத்தம் இருக்கிறதா? நாம் என்ன சொல்கிறோம்? பொருத்தம் இருக்கிறது. ஆனால் திருமண தேதியை 9ஆம் தேதி நிர்ணயம் பண்ணுறார்கள். அங்கே ஸ்டார்ட் ஆயிரும் பிரச்சனை. சிறு சிறு பிரச்சனையை ஒரு கட்டத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம் எனக்கு உனக்கு வேண்டாம் உனக்கு என்ன வேண்டாம் விலைக்கு போவாங்க. இதில் குறிப்பாக திருமண தேதி உங்கள் 2 பேருக்குள்ள யாருக்குன்னா ஒருவருக்கு ஆப்போசிட்டில் இருந்திருந்தால் யாருக்கு ஆப்போசிட்டோ அவர்களுக்கு தான் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். 6ஆம் எண்ணில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்பொழுது 3க்கு 6 ஆப்போசிட்டு, 9க்கு 6 ஓகே. அவர் ஒன்று சொல்ல மாட்டார். 3, 6 இருக்கிறவங்க தான் எனக்கு உன்னை பிடிக்கல வேண்டாம் ஏதோ ஒரு காரணம் திருப்பி ஈகோ பிரச்சனை. ஸோ நம்ம அல்டிமேட்டாக வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணங்கள். மனைவி போயிட்டாங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி 3 மாதத்தில் அவங்களே வருவாங்க. அவங்களே வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு தான் ஃபோன் பண்ணணும். திருமண தேதி மருமங்களையும் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், திருப்பி நீங்கள் தாலி கட்டணும் அப்படியே சொல்லி விட முடியாது இல்லையா? திரும்பவும் தாலி கட்டணும். அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கிறது. அந்த ஃபார்மாலிட்டிஸ் பிரகாரம் செய்தீர்கள் என்றால் அந்த திருமண தேதி உங்களுக்கு வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க போகிற தகவலை நன்கு கவனித்து கொள்ளுங்கள். என்ன சொல்ல போகிறேன்? திருமண தேதி ஒவ்வொரு வாழ்க்கையும் முக்கியம் பெறுகிறது. நான் பல இடத்துல சொல்லப்பட்டேன். அதுவும் 35 வருடங்களுக்கு முன்னால் திருமண தேதியும் ஒவ்வொரு வாழ்க்கையும் முக்கியம் பெறுகிறது. நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது கண்டுபிடித்தது சொல்லியிருக்கிறேன். அது இப்பொழுது இன்னும் புரியும்படி சில இடத்துலலாம் அது வேறு விதமாகலாம் புரிந்து கொள்ளப்படுகிறது. அஸ்ட்ராலஜியில் சில பேர் அவங்களும் இப்போ பார்க்க வந்துட்டார்கள். சந்தோஷம்தான். திருமண தேதி முக்கியம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. சந்தோஷம்தான். ஒரு நல்ல விஷயத்தை ஒருவரே சொல்லணும் இல்லைல்ல, அனைவரும் சொல்லத்தான் வேண்டும். ஒரு கணவன் மனைவி நம் முழு தேதியெலாம் நான் எடுக்கவில்லை. அது எடுத்து ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. வெறும் தேதி மட்டும் சொல்லுகிறேன். ஒரு கணவனுடைய பிறந்த தேதி 3, அவருடைய மனைவியினுடைய பிறந்த தேதி 2. கணவன் பிறந்த தேதி 3, மனைவியின் பிறந்த தேதி 2. இந்த 3 இந்த 2 அது அப்படியே இருக்கட்டும். இவங்களுக்குள் பொருத்தம் இருக்கிறதா? நாம் என்ன சொல்கிறோம்? பொருத்தம் இருக்கிறது. ஜாதகப்படியும் பொருத்தம் இருக்கிறது. அவர்களே சிலது கேட்பார்கள், என் கணிதப்படியும் பொருத்தம் இருக்கிறதா? ஆமாம், அவங்க அஸ்ட்ராலஜி படி பார்த்து அதுக்கும் சொல்லிடுவார்கள். இவர்கள் இருவருக்கும் சேர்ந்து 9ஆம் தேதியில் சுபமுகூர்த்த நாளோடு தான் பார்த்து தான் திருமணம் செய்கிறார்கள். இப்போ கணவன் மனைவிகள் பிரச்சனை இல்லை. அந்த பெட்ரோத்தல் வச்சுருப்பார்கள், எல்லாம் செஞ்சுருப்பார்கள். அது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிருக்கும். ஆனால் திருமண தேதியை 9ஆம் தேதி நிர்ணயம் பண்ணுறார்கள். அங்கே ஸ்டார்ட் ஆயிரும் பிரச்சனை. ஸோ பிரச்சனை ஒரு கட்டத்தில் நிச்சயமாக இவர்களுக்குள் சிறு சிறு பிரச்சனையை ஒரு கட்டத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம் எனக்கு உனக்கு வேண்டாம் உனக்கு என்ன வேண்டாம் விலைக்கு போவாங்க. இதில் குறிப்பாக அந்த 3ஆம் தேதி என்னன்னு சொன்னேன், ஒரு ஆண்மகனது. 2ஆம் தேதி ஒரு பெண், அவரை திருமணம் செய்து அவர் மனைவி. இப்பொழுது இந்த திருமண தேதியில் 9 3க்கு ஒத்து போகக்கூடிய எண். ஆனால் 2 9க்கு ஒத்து போகாது. அப்படி என்றால் இந்த கணவன் திருமண தேதியில் ஒத்து போகிறதுனால அவர் மனைவியை எனக்கு வேணும்னு சொல்லுவார். அவர் பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டார். இந்த மனைவிக்கு கணவன் வேணும் தான், ஏன்னா அவங்களுக்கு பொருத்தம் இருக்கு. ஆனால் அந்த திருமண தேதி 9 என்பதனால அவர் தான் கணவனை வேணாம் என்று சொல்லுவார். காரணம் காரியம் பார்த்தா ஈகோன்னு வச்சுக்கிறலாம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் ரீசனே இல்லாத ஒரு முடிவாக இருக்கும். அதுக்கு காரணம் அவர்கள் அல்ல, திருமண தேதி தான். நீங்கள் யார் என்ன சமாதானம் பண்ணாலும் சாரின்றவார்கள். எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு சாரின்றுவாங்க, வேண்டான்றுவாங்க. ஆமாம், இதுதான் உண்மை. இப்போ என்கிட்ட பார்க்கும்போது நான் சொல்லிடுறேன், உங்களுக்குள்ள ஒன்றும் இல்லைம்மா அப்படிதான்ட்டு. இன்னும் சில பேர் அந்த கட்டத்துக்கு போயிடுவார்கள், எங்கிட்ட வருவார்கள். அந்த இதுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டேன்னுவாங்க. சில பேர் போயிட்டாங்க,
சில பேர் போய் கொண்டு இருக்கிறாங்க, சில போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. வேறு எனக்கு அதாவது திருமண தேதி உங்கள் 2 பேருக்குள்ள யாருக்குன்னா ஒருவருக்கு ஆப்போசிட்டில் இருந்திருந்தால், யாருக்கு ஆப்போசிட்டோ அவர்களுக்கு தான் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். அதேமாரி இன்னொரு வேறு ஒரு இடத்துல கணவனுக்கு 9ஆம் எண், மனைவிக்கு 3ஆம் எண், அவர்களுக்குள் ஓகேவா? ஓகே. கணவனுக்கு 9, மனைவிக்கு 3ஆம் எண். இப்பொழுது 6ஆம் எண்ணில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்பொழுது 3க்கு 6 ஆப்போசிட்டு, 9க்கு 6 ஓகே. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். 3, 6 இருக்கிறவங்க தான் எனக்கு உன்னை பிடிக்கல, வேண்டாம், ஏதோ ஒரு காரணம், திருப்பி ஈகோ பிரச்சனை. ஸோ நம்ம அல்டிமேட்டாக வேணாம், பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தாக்கா ஈகோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போய் நின்றுக்கிறோம். நீ என்ன அப்போ அதை சொன்னியே, நீ என்ன இதை சொல்லி எப்படியோ ஒன்று சொல்ல போகிறாங்க. மொத்தத்தில் அல்டிமேட்டாக வேண்டான்னு தான் நிற்க போகிறாங்க. இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் வெறும் சென்னை, ஒரு தமிழ்நாடு, இந்தியாவிலாம் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இது. ஏன்னா நான் தான் உலகம் ஃபுல்லாக பார்த்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு தெரியத்தானே செய்யும். இப்படி தான் என்ன உலகம் ஃபுல்லாக இந்த நம்பர் தான் வேலை செய்யுது, இந்த நம்பர் தான் எல்லாத்தையும் வாழ வைக்குது. வேணும்னு சொல்கிறது நம்பர் தான், வேணான்னு சொல்கிறது இந்த நம்பர் தான். அதை பார்த்து செய்ய வேண்டியது மனிதனாகிய நாம். எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் என்ன இருக்குது? ஆனால் எல்லோரும் தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறது தான் நம்ம கடமை. அப்போது உலகம் ஃபுல்லாக இந்த சமாச்சாரம் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்படி போகிறதுனால என்ன ஆகுதுன்னாக்கா, வெளியே தான் சில பேர் சொல்லப்படுகிறார்கள், உள்ளுக்குள்ளே டோர் டு டோர், கதவு டு கதவு, வாசல் டு வாசல் நடந்து கொண்டு தான் இருக்குது. 100க்கு 75லேருந்து 90% இந்த ப்ராப்ளம் இருக்குது. அது எல்லா கிளாஸும், எல்லா மட்டத்திலையும், எல்லா லெவல்லையும் இருக்கிறது, மறுக்க முடியாத உண்மை. ஸோ நான் என்னிடம் வர அனைவரையும் அதை சரி பண்ணிடுறேன், ஒரு பாக்கி இல்லாமல். கடைசியில் அவர்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு என்றால், அவர்கள் எழுதும்போது வந்துடுவாங்க. இந்த இப்போ ஒரு 2 நாளைக்கு 2 இல்லை 3 நாள் இருக்கும். 3 மாதத்துக்குள்ளே மனைவி போயிட்டாங்க விட்டு. அதான் இந்த மாதிரி நம்பர் காம்ப்ளிகேட்டடாக இருந்து என்ன பண்ணுறது? சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி 3 மாதத்தில் அவங்களே வருவாங்கன்னு அவங்களே வந்தாங்க. நான் சொல்லிட்டு அவங்களே வர்றதுன்றதால நீங்கள் அதிகம் பேசக்கூடாது, சும்மா நட்பாக இருந்துக்கணும்னு சொல்லும்போது கரெக்டாக சொன்னபடி நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துக்கிட்டீங்க. அவங்களே ஃபோன் பண்ணாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க, இருந்துட்டாங்க. நான் சொன்னேன், வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு தான் ஃபோன் பண்ணணும், திருமண தேதி மருமங்களையும் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரின்ட்டார். நான் இந்த ஒரு 2 3 நாள் மருமங்கலத்துக்கு நான் டேட்டை கொடுப்பேன். ஆமாம், திருப்பி நீங்கள் தாலி கட்டணும் அப்படியே சொல்லி விட முடியாது இல்லையா? இப்போ உங்களுக்கு சப்ஜெக்டை சொல்கிறேன், விஷயத்தை சொல்கிறேன், அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். மருமங்களேங்கிற ஒரு கான்செப்டை சொன்னது நான் தான், அது செஞ்சு கொடுக்குறது நான் தான். அதையும் 35 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திரும்பவும் தாலி கட்டணும், அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கிறது. அந்த ஃபார்மாலிட்டிஸ் பிரகாரம் செய்தீர்கள் என்றால் அந்த திருமண தேதி உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து அடுத்த தேதிக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிரும். ஒன்றும் இல்லை, 2 பேர் பேரையும் மாற்றி எழுதணும். இப்போ சப்போஸ் கணவர், ஆமாங்க அவர் தான் கோச்சிட்டு போயிட்டார், அந்த அம்மா தான் கோச்சிட்டு போயிட்டார், யார் எழுது? 2 பேரும் ஒரே ஆள் தான் எழுதணும். அந்த எழுதுறதுல தான் ஒரு சீக்ரெட், அதை நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த அம்மா கோச்சிட்டு போயிட்டாருனாக்கா அந்த அம்மாவுக்கு பதில் இவர் எழுதுறாரு, அந்த அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த அம்மா விட்டுட்டு அவர் கோச்சிட்டு போயிட்டார், அவர் பேர் இந்த மாதிரி செய்துன்னா அவர் வீட்டுக்கு வந்துடுவார். அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் ஒரு மருமங்களுக்கு செஞ்சுட்டு திருப்பி தாலி கட்டுற மாதிரி கட்டிட்டு மருமகளை செஞ்சு விட்டுட்டாக்கா அப் டு லைஃப் வரைக்கும் எந்த வித பிரச்சனை இல்லாமல் லைஃபு ஸ்மூத்தாக போகும். ஸோ அல்டிமேட்டாக எல்லாம் நல்லதுக்கு செய்கிறதுக்கு தான் உண்டான வழியை நாம் சொல்லி கொண்டு இருக்கணும். சரிங்களா? ரைட். அப்போ இன்றைக்கி நல்ல அதான் சொல்கிறேன், நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராம் நிறைய இருக்கிறது. ஆனால் நமக்கு வாழ்க்கைக்கு உகந்த ப்ரோக்ராமு, அதை நாம் காது கொடுத்து கேட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அதில் ஒன்றும் முதன்மை பெற்றது நம்மளுடைய ஃபார்மேட்டிவ் நாலேஜ் என்பதை அனைவரும் அறிந்த ஒன்று தான். ஸோ இத்துடன் இந்த நிகழ்ச்சியில் நிறைய தகவல் கொடுக்கப்பட்டுள்ளன என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.